அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை நியூ பிரமோ நிலா இருந்துட்டு தாங்க முடியாத வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே இருந்த சூர்யா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ட்டு வீட்டுக்கு நிலாவும் சோழனும் வருவாங்கன்ட்டு மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க மறுபடியும் ஒன்றா வர்றதை பார்த்து குடும்பம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இடான்றாங்க. நான் கூட எங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராத போயிடுவேன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு நினச்சேன்னா ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் அவ்வளோதான், இந்த பொண்ணு போயிடுச்சு, மறுபடியும் வரமாட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. மனசெல்லாம் ஒரு மாதிரி கடந்து அடிச்சுக்கிச்சுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா. அண்ணன் பேசுகிறவங்க பேசுவாங்க, என்ன வேணுனாலே பேசுவாங்கண்ணே, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டான்ட்டு நானும் பல முறை சொல்லியிருக்கலண்ணே. அப்புறம் ஏன் நீங்கள் பெருசாக எடுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலே ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கவலையாக இருக்குது. கண்டிப்பாக நீலாம் இந்த வீட்டு மருமக யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு பல்லவன் சொல்கிறாங்க. ஏன்னா இனி யார் பேச முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா, அவங்க மூஞ்சில் நீ கதியை பூச போகிறேன்னா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப கோபமாக போயிட்டுட்டே என்னமோ சொன்னீங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு வந்த அண்ணி போயிட்டாங்க வரமாட்டாங்கன்ட்டு, இப்போ அதே அண்ணி வந்திருக்காங்கடா, இப்போ என்னடா சொல்ல போகிறீங்கன்றாங்க. ஊருக்காரங்க சொல்கிறாங்க, உறவுக்காரங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அண்ணி இது பண்ணீங்கல்ல, இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க, இனி எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்கடா, இனி என்ன பண்ணுவேங்க நீங்கள் அப்படின்றாங்க. டேய் நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஆனால் நீங்களாம் ஃப்ரெண்டுக்கே தகுதி இல்லாத ஒருத்தவங்கடான்றாங்க. ஃப்ரெண்டை பாருங்கள் ஆளை பாருங்கள், நீங்களே எங்களுக்கு தேவையே இல்லடா அப்படின்ட்டு பல்லவன் அவங்களை திட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்னடா பாண்டியா உன்னுடைய அண்ணி வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய லவர் பேசுகிறாங்க. சைலண்ட்டாக இருப்பாங்க. உடனே கடையில் வேலை பார்க்குற சின்ன பையன் ஆமாம்மா வந்துட்டாங்கன்றாங்க. நான் கூட ஊருக்காரங்க சொல்கிறத கேட்டு பயந்துட்டு, ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நாமளும் அப்படியே அந்த வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தோன்றாங்க. இங்கே பாரு உனக்கு வேலையே இல்லையா, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாத பேசணும், உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் சொல்லுமா, இங்கேருந்து போய்ட்டு உனக்கு எனக்கு செட்டே ஆகாதுன்றாங்க. செட் ஆகலைன்னா செட் ஆக்கிக்க வேண்டியதான் பாண்டியா, இப்படியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாண்டி காதில் வாங்கிக்காத அவங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே சோழன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிலா மறுபடியும் வந்ததை நினச்சி சோழனுடைய அப்பா மறுபடியும் அவங்களுடைய அண்ணனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.